சுண்ணாதுல தாளியடின்றத வந்து இந்த ஐயனர் வந்து இந்த கோயில் வந்து உருவான இடம் வந்து பழமை வாய்ந்த ஒரு அற்புதமான போட்டுன்னு தான் சொல்லணும். இப்படியான போட்டுகள் எல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கதிரமலை சிவன் கோயிலும் வந்து இந்த வீதியெலாம் அமைஞ்சிருக்கு. சுண்ணா சந்தியிலேருந்து அங்கே போக போகிறோம். கட்டிடம் தான் இது ஹைலைட் தீனம் போல அங்கே வியாபாரம் இப்போ நடந்து வந்தான் இருக்கு. இந்த ஒரு தாவரம் ஒன்று வளர்ந்துருக்கு. என்ன தாவரம் ஒன்று தெரியல. அப்படியே பாருங்க, இந்த இப்படி படர்ந்து வளர்ந்துருக்கு இந்த இடமெல்லாம். உறவுகள் அனைவருக்குமே வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற காணொலி என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுன்னாக நகரத்தை தான் இன்றைய காணொலியில் பார்க்க போகிறோம். இந்த 2026ஆம் ஆண்டு என்றது தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறோம். காணொலிக்கார முதல் முறையாக வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவு தாங்க. சரி, நாங்கள் காணொலிக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் புத்தூர் கந்தரோடை வீதியில் நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா இது வந்து புத்தூருக்கு போகிற ரோட், அதாவது கந்தரோடை என்ற இடத்துல புத்தூர் ரோட்டில் நிற்கிறோம். அந்த இடத்துல இப்போ நாங்கள் பிரயாணம் செஞ்சு போய் கொண்டிருக்கிறோம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த சுண்ணா நகரை வந்து முதல் கிட்டத்தட்ட பல வருஷங்களுக்கு முன்னுக்கு மயிலணி என்று தான் அழைச்சி கொண்டு வந்திருக்கிறோம். முந்தைய காலங்களில் அப்படி இந்த மயிலணி என்ற ஒரு பேர்லாம் அழைச்சிருக்கிறோம். இப்போ தான் பார்த்திங்கன்னா சுண்ணாமன்ற பேருக்கு மாறி இருக்கு இந்த நகர். பார்த்திங்கன்னா இப்படியே இந்த வீதியில் விரைக்க பாருங்க, இதில் ஒரு பிள்ளையார் கோவில் ஒன்று இருக்குது. அந்த பிள்ளையார் கோயிலையும் நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். இந்த இடங்கள் எல்லாம் இப்போ கட்டடங்கள் அப்படின்னு வந்திருக்கு. பால்கடை ஒன்று இருக்கு பாருங்கள்ல. இதான் வந்து அந்த பிள்ளையார் கோயில். இந்த பிள்ளையாரன் கோயிலின் பேர் வந்து இதில் குறிப்பிடல. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சுண்ணாகம் சந்தையில் இந்த சுண்ணா நகரில் இந்த வேளாண்மை உற்பத்தி, காய்கறி உற்பத்தி எல்லாம் சரியான ஃபேமஸாக. இந்த சுண்ணாகம் சந்தையும் வந்து ஒரு ஃபேமஸான இடம். பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பழைய கால கட்டிடம், உள்ளாந்திர கால கட்டிடம் போல் இருக்குது. அப்படியாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வர்த்தக கட்டிடங்கள் அப்படின்னு இருக்குது. இங்காலேயும் இந்த வர்த்தக கட்டிடங்கள் எழுச்சி பெற்று வருது. அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நெருக்கமான ஒரு சிறப்பான கட்டிடங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு யாழ்ப்பாண டவுனுக்கு கொஞ்சம் நிகராக இருக்கிற மாதிரி இருக்கும். யாழ்ப்பாண டவுன் வந்து சரியான பெருசு, அதாவது இது வந்து ஒரு கொஞ்சம் சின்னனாக இருக்கும். ஆனால் நிறைய கடைகள் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது இந்த இடங்களில். கடைகள் எல்லாம் கூடுதலாகவே இருக்குது எல்லா டவுனையும் பார்க்க. இந்த அதாவது சங்கான, அச்சுவேலி அப்படியான டவுன்களோட ஒப்பிட்டு பார்க்க கிட்டத்தட்ட சுண்ணா டவுனில் நிறைய கடைகள் அப்படின்னு சொல்லி இருக்குது. இதில் வந்து ஒரு சர்ச் அமைப்பில் ஏதோ வச்சிருக்கீங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புகழ்பெற்ற ஆலயங்கள்னு சொல்லி கதிரமலை சிவன் கோவில், மற்ற ஒரு கந்தசாமி கோவில், மற்ற இன்னொரு கோவில் ஒன்றும் இருக்குது. அந்த இடங்களையெல்லாம் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இதால் வரைக்கும் இதில் வந்து ஒரு கோவில் வீதின்னு சொல்லி ஒரு வீதி ஒன்று போகுது. அது அப்படியே நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு போவோம். இது வந்து இந்த ரோட்லேயே வழிபாடு செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதாவது நான் அதில் வரைக்கில் இதில் பிள்ளையார் ஐயனார்ண்டு போட்டிருந்துச்சுன்னா நான் நினைக்கிறேன் இதில் ஒரு ஐயனார் கோவில் வந்து ஃபேமஸாக இருக்குமென்று என்ற நண்பர்களால் சொன்னவர். அதற்கு கணிப்பாக வச்சு தான் இப்போ நான் நேராக இந்த ஐயனார் கோவிலை உங்களுக்கு காட்டுவோம்ட்டு போய் கொண்டிருக்கிறேன். தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கோம். அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண குடியிருப்புகள் அப்படித்தானே இருக்குது. பாருங்க, இப்போ இந்த விவசாய செய்யறதுக்காண்டி வந்து இந்த டிராக்டரால் உழுதுருக்கணும். அப்படி இருக்குது பாருங்க, மண்ணெல்லாம் நீழ்ச்சி அப்படியே உழுதபடி இருக்குது. அப்படி அந்த அங்காளி காணியெல்லாம் அப்படித்தான் இருக்குது. அதாவது இந்த ஐயனார் கோயில் வயல்வெளி ஒன்றுக்கு அமைஞ்சிருக்கு. கிட்ட போய் பார்ப்போம் வாங்க.
நாங்கள் இப்போ கோயிலுக்கிட்ட வந்துட்டோம் பாருங்க. கோயில் சுற்றி நல்ல தென்னை மரங்கள் அப்படி உண்டு. நல்ல பயிற்சிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. கத்தரிக்காய் தோட்டம் முன்னுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வயல்வெளி அப்படி. இது வந்து பிள்ளையார் கோவில் உண்டு மாறி சொல்லி போட்டேன். பிள்ளையார் கோவில் உண்டு அங்கே பக்கத்துலான ஐயனார் கோவில் போல். முன்னுக்கு பிள்ளையாரை வச்சிருக்கணும். இப்படி அருகில தான் இந்த சுன்னாகம் ஐயனார் கோவிலும் இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஐயனார் கோவிலையும் நாங்கள் பார்க்க போகிறோம். அதிகரபுத்திர ஐயனார் தேவஸ்தானம் இந்த கோவிலின் பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுண்ணாந்தாளை அடியில் நாங்கள் இப்போ நிற்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஐயனார் வந்து அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் இது சுண்ணாதில் தாளையடின்றதை வந்து இந்த ஐயனார் வந்து இந்த கோவில் வந்து உருவான இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஐயனார் வந்து உருவான இடம். இது வந்து ஒரு சிறிய கோவிலாக இருந்தால் அப்படி கட்டி கட்டி பெருசாக ஆக்கியிருக்கணும் பாருங்க. அப்படி அங்காலையெல்லாம் கோவில்கள் அப்படி வந்து இங்கெல்லாம் இந்த கோவிலுண்ட வாசல் பக்கம் அங்கே இருந்தால் அந்த முன்பக்கம். நாங்கள் இப்போ இந்த பக்கத்துலேருந்து வந்தாங்க பாருங்க. அங்கே பார்க்க தெரியும் இந்த நான் சொல்லியிருப்பேன் இந்த வேளாண்மை உற்பத்தின்னு சொல்லி கூடுதலாகவே இந்த வயல் பரப்புகள் கூடவே இருக்குது பாருங்க. அந்த விஷயம் வந்து இந்த ஐயா இவர்கிட்ட தான் கேட்டு அறிஞ்சோன்னு நான் இவர் தான் சொன்னவர் அந்த கோவில் உருவான கதையை பற்றியெல்லாம் நான் சொன்னார். நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிள்ளையார் கோவிலுக்கும் ஐயனார் கோவிலுக்கும் இடையில் இருக்கிற இந்த குளத்தில் நிற்கிறோம். இந்த ஐயனார் வந்து உருவான தாளி அடின்னு சொல்கிறது அதில் எல்லாம் பாருங்க அந்த மரங்கள் எப்படி எல்லாம் அழகாக வளர்ந்து. இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல இடம்னு சொல்லுவேன் நான். வகைக்கே இல்லை ஒரு ஐயா ஒரு ஆள் வயல்வெளி செஞ்சு வந்துருக்கிறேன். வெங்காயத்துக்கு மருந்து அடிக்க வந்துருக்கிறேன் பாருங்க. இந்த குளத்துக்கு பக்கத்துலேயே அப்படியே பார்த்தீங்களா அதுதான் வந்து அந்த ஐயனார் வந்து உருவாகின தாளி அடின்னு சொல்கிறது. ஒரு குளம் உண்டு இப்படி எல்லாம் இதில் வத்திட்டுது பாருங்க. அப்புறம் இங்கால பக்கம் தான் இருக்குது. நான் நினைக்கிறேன் மழை நேரம் தான் பாருங்க. நான் இப்போ இந்த இடத்துக்கு கிட்ட வந்துட்டேன். இந்த இடங்களெல்லாம் பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களேன். அங்காலையெல்லாம் வந்து ஒரு அந்த இதுதான் வந்து ஐயனார் உருவாகின இடம். இல்லை ஒரு தாவரம் மண்டு வளர்ந்துருக்கு. என்ன தாவரம் மண்டு தெரியல. அப்படியே பாருங்க இந்த இப்படி படர்ந்து வளர்ந்துருக்கு இந்த இடம் எல்லாம். இந்த லொக்கேஷனை பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி. மரத்தையும் பாருங்க இந்தலா பெரிய மரம்னு சொல்லி. நேரில் இருந்து பார்த்தீங்கன்னா பெரிய மரம் உண்டு. மீண்டும் வந்து நான் இந்த பிரதான வீதியிலையும் இணைஞ்சு கொள்கிறேன். அப்படியே பார்க்க இதில் பிள்ளையார் ஐயனார்லாம் எழுதியிருக்கணும். ரெண்டு கல் வச்சிருக்கணும் பாருங்க. சுண்ணாத்துல ஒரு பாடசாலை ஒன்று இருக்கு. அதாவது ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலை பாருங்க. இதுதான் பாடசாலை. ஒரு போர்டு ஒன்று வச்சிருக்கணும். ஒரு சின்ன கேட் ஒன்று இருக்குது. பழைய போட் ஒன்று பாருங்க. ஒரு முந்தின கால போட் ஒன்று. பழைய போட்டுன்றதை விட ஒரு பழமை வாய்ந்த ஒரு அற்புதமான போட்டுன்னு தான் சொல்லணும். இப்படியான போட்டுகள் எல்லாம் காண்றது அறியுது. சுவரில் சித்திரங்கள் எல்லாம் செய்யணும். இதில் வரும்போது இந்த கடைகள் அப்படின்னு சொல்லி அப்படியே இதில் பாருங்க சுண்ணாக மரம் பழனி முருகனது மாசி மக விழாவும் 43ஆம் ஆண்டு விழாவும் சேர்ந்து இதில் ஒரு குட்டி கோயில் ஒன்று இருக்குது. அப்படியே நாங்கள் இந்த சுண்ணாக நகர் பகுதி கிட்ட வந்துட்டோம். இதில் ஒரு பெரிய சர்ச் ஒன்று இருக்குது. பழைய கடை கட்டிடங்க பாருங்க. கிருஷ்ணா கடைன்னு சொல்லி இதெல்லாம் பழைய வீடுகள் பாருங்க. இதில் அப்படி நகைக்கடைகள் கூடவா இருக்கு.
சுண்ணாம்பு பேருந்து நிலையம் இது. அப்படி சொன்னா சந்தை வந்து இது பக்கத்துல இருக்கு, அதை நான் அப்படி பார்த்து கொண்டு போங்க. பாட்டு போட்டிருக்கிறாங்க, கொப்பிரைட். நாங்கள் இந்த கதைச்சு கொண்டு தான் போகணும். இதுக்குள்ள பாட்டு போட்டிருக்காங்க, அதனால் கொப்பிரைட் விழுந்துடும். அதை நான் அப்படியே காய்ச்சி கொண்டு போகிறேன். சொன்னால் சந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய போட் ஒன்று விட்டுருக்காங்க பாருங்க. அப்படி இந்த பில்டிங்கை பாருங்க, இந்த சந்தையும் பாருங்க, இந்த எப்படி வித்தியாசம் ஒன்று வேணும் ரெண்டுக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு பழைய கால சந்தை உண்டு. அந்த கட்டடங்களை பார்க்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் அந்த வளைவே இல்லாமல் அந்த சில்லு மாரி அமைப்பில் இருக்கிற இது எல்லாமே இருக்கும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இந்த உள்ள அந்த காலத்தில் கட்டியிருந்த கட்டிடங்கள் போல இருக்குது. இந்த அமைப்பை பார்க்க அப்படி தான் இருக்குது. இப்போ வந்து இந்த ஆக்கள் கூடுதலாக இருக்குது நினைக்கிறேன். இந்த பின்னிற நேரங்களில் வந்து சாமான் பண்ணுறார்கள். இந்த டைம் வரைக்கும் போல அங்கே வியாபாரம் இப்போ நடந்து வந்தான் இருக்கு. இந்த கட்டிடம் தான் இது ஹைலைட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே பார்க்கல இதில் சுண்ணா மீன் சந்தை இருக்கு பாருங்க. நேரம் பார்த்தீங்கன்னா இந்த மருதனாமடம் பக்கம் போக போகிறோம். அப்படின்னு பார்க்க சுண்ணாம் சந்தியை வந்து நான் அப்படி திருப்பி வருவேன். அந்த நேரம் உங்களுக்கு காட்டிக்கொள்ளேன். வீட்டில் அப்படி கடை தொகுதியில் வரேன். இந்த வழியாக தான் நாங்கள் அப்படி இந்த நேர் வழியாக தான் நாங்கள் அப்படியே பயணிக்க போகிறோம். அப்படி குறிப்பாக இந்த மருதனாமடம் ரோட் அப்படி நேராக போக போகிறோம். இந்த டைம் அப்படி இந்த பின்னேற நேரம் பண்ணுறபடியாக ஆக்கள் இந்த வேலை முடிச்சுட்டு வர டைம், அதெல்லாம் இப்படி இந்த பரபரப்பாக இருக்குது பாருங்கடா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சிக்னல் சந்தி இருக்குது. அதை நான் உங்களுக்கு வரையக்க காட்டிக்கொள்கிறேன். நிறைய எல்லாமே பார்த்தீங்கன்னா கடைகளாக தான் இருக்கும். எல்லாமே கடை தோவி எல்லாம் அப்படி. பாருங்க, ஒரு மாலை நேரம்ன்றபடியாக இப்படி இந்த டவுன் வந்து க்ரௌட்டாக இருக்குது. குறிப்பாக வந்து இது கேகேஎஸ் ரோட், அதாவது இந்த இதால் தான் வந்து எல்லா இடங்களுக்கும் குறிப்பாக ஆக்கள் வேலை முடிச்சுட்டு போகிற டைம்கள், அதால் இப்படி இந்த க்ரௌடாக இருக்குது. அடுத்ததாக வந்து நாங்கள் இந்த சுண்ணாம்பு பெட்ரோல் செட்டு பார்க்க போகிறோம். அப்படி இந்த வீதியில் வாங்க வேண்டியது சொன்னால் சுண்ணாத்தில் இங்கே தான் பெட்ரோல் செட் இருக்கு, வழியாக பார்த்துக்கணும். அதாவது இந்த கடைக்கு அறிய இதில் ஒரு பழைய கட்டடம் ஒன்று இருக்கு பாருங்க.
அதாவது இந்த வீதியால் அப்படி நேர வரும்போது சுண்ணாகம் பொது நூலகம் வந்து அமைஞ்சிருக்குது. பிரதேசத்தின் செயலகம், அதாவது உடுவில் பிரதேசத்தின் செயலகம் அமைஞ்சிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் தூரத்தில் இருக்குது. இது வந்து பாடசாலை வீதின்னு போட்டிருக்கீங்கன்னா அப்படி நாங்கள் இந்த பொது நூலகத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஒரு வழியாக இப்போ தான் ரோட்டை கடந்துருக்கிறேன். வாசல் தான் இதுதான் வந்து உடுவில் பிரதேச சபையாக இருக்கணும் போல. அப்படி இதுதான் பொது நூலகம். பார்க்க உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ராக்கைகளில் புத்தகம் அடிக்க வச்சிங்கன்னா இது வந்து ஒரு பழைய போட்டு வந்து பாருங்க. ஸ்கந்தரோதிக கல்லூரி அதிபர் வி சுப்பிரமணியம் அவரால் இதான் நாட்டப்பட்ட வந்து சொல்லியிருக்கிறேன். அதாவது இப்போ நான் அந்த சந்தையால் வந்து இந்த மருதான பக்கம் இணைஞ்ச வீதியால் இப்போ நேர இப்போ நாங்கள் சொன்ன சந்தியிலேருந்து அங்கே போக போகிறோம். இப்போ நான் இந்த புன்னால கட்டுவன் பக்கம் போக போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு. இந்த ரோட் சிக்னலுக்கு இருந்துருக்கு. சிக்னலில் திரும்பிக்க வீடியோ எடுக்கல இந்த மாதிரி எனக்கு தெரியல. அதெல்லாம் வந்து இப்போ இல்லை ஒரு கோவில் ஒன்று இருக்குது, குட்டி கோவில் ஒன்று தான். ஒரு பழைய பில்டிங் ஒன்று பார்த்தீங்கன்னா சிக்னலில் திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த புன்னால கட்டுவன் ரோட்டில் போக போகிறோம். ஸ்டேஷன் ரோட் சொன்னாங்க. அதாவது இது பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டேஷனுக்கு போகலாம், ரயில்வே ஸ்டேஷனுக்கு. அப்படியே நான் அப்படியே இந்தியாவில் தொடர்ந்து போக போகிறோம். பாருங்கள், இந்த கடை தொகுதியில்னு சொல்லி நிறைய இருக்குது. இந்தியாலையும் வந்து நிறைய கடைகள் இருக்குது பாருங்கள். எல்லா கடை தொகுதியிலையும் கூடுதலாக பூட்டி இருக்குது. வாகனங்கள் எல்லாம் அப்படி வெயிட் பண்ணது பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கதிரமலை சிவன் கோயிலும் வந்து இந்த வீதியெலாம் அமைஞ்சிருக்கு. பக்கத்தில் தான் நிற்கிறோம். கோயிலை கிட்டத்தட்ட ஒரு 200-300 மீட்டர் தூரத்தில் தான் நிற்கிறோம். அப்படி அந்த கோவிலையும் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் கதிரமலை சிவன் கோவில். ஆட்கள் நிறைய வேணிக்கிறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா. வாங்க நாங்கள் இப்போ கோவிலுக்குள்ளே போய் பார்ப்போம். நிறைய பக்த அடியவர்கள் உள்ள நிற்கிறோம். பாருங்க கோயில. அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த கோயில் இந்த மண்டபம் வந்து அமைஞ்சிருக்கு. இதால் போனால் இந்த மண்டபம் சரி. இப்போ நாங்கள் சுண்ணாம்பு ஸ்டேஷனுக்கு கிட்ட வந்துட்டோம். அந்த ஸ்டேஷனுக்கு பார்க்க வாங்க. அப்படி எந்த பக்கம் தெரியுது பாருங்க, சுண்ணாம்பு ஸ்டேஷன்.
அப்படி நாங்கள் இந்த சுண்ணாம்பு ஸ்டேஷனை பார்க்குறதுக்காண்டி கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் தூரம் தான், இந்த திருமீன வீதியில் இருந்து ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர் தூரத்தில் நிற்கிறோம். அப்படி உள்ளே போவோமா? அந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இந்த டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் இதில் போட்டிருக்கீங்க பாருங்க. இது நீர் அட்டவணைகள் போட்டிருக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு ஸ்டேஷன். வேற ஒரு அழகான ஸ்டேஷன் வந்து காணொலி பகுதியை வந்து முழுமையாக பார்த்துருப்பீங்க. அப்படியே வந்து மறக்காமல் ஒரு லைக் உங்களோட சப்போர்ட் தாங்க அப்படின்னு சொன்னால் தான் இந்த காணொலி வந்து நிறைய பேருக்கு பரிந்துரைக்கப்படும். மறக்காமல் ஒரு லைக் பண்ணி உங்களோட சப்போர்ட் தாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கும். நன்றி, வணக்கம்.